எப்படி ஒரு சினிமேட்டிக் ஃப்ரேம் இல்லைனா ஒரு நல்ல ஃப்ரேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டிங். நீங்கள் நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் அந்த ஃப்ரேம் இருக்குது. ரெண்டாவது ஃப்ரேமிங். ஸோ நீங்கள் வைக்கிற ஃப்ரேம் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் நீங்கள் கேமராலே பார்த்துருப்பீங்க. கிரிட்டெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வட்டமாக ரவுண்டு மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் யூடியூப்ல பார்த்தாலும் தெரியும். ஃப்ரேமிங் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆங்கிள். நீங்கள் எந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் ஒரு ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்றது. இன்செப்ஷனில் வர மாதிரிலாம் நான் வந்து இப்படிலாம் பண்ணுவேன், நான் இன்ட்ரெஸ்டால வர மாதிரி தலைகளெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா பண்ணலாம். ஆனால் எல்லாம் கிரியேட்டிவிட்டி தான். பட் நீங்கள் வைக்கிற ஆங்கிள் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவீங்க கேமரா தான் குவாலிட்டியாக வேணும், அந்த குவாலிட்டியான கேமராவில் தான் எக்ஸாக்ட் அவுட்புட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒத்துக்கிறேன், கேமரா முக்கியம் தான். நீங்கள் ஐமேக்ஸ் கேமரா அப்படி இப்படின்னு சினிமாலாம் வேறு எக்ஸ்பென்சிவ் கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு அழகான ஒரு சினிமேட்டிக் ஃப்ரேம் வைக்கிறதுக்கு கேமரா வந்து லிமிட் கிடையாது. நீங்க கையில வச்சிருக்க கேமரா வச்சு நீங்க சூப்பரா கம்போஸ் பண்ணலாம். உங்களுக்கு டிமாண்டிங்கா இருந்ததுன்னா, ப்ரொஃபஷனலா போகணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்பென்சிவான கேமரால இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம்